என் புருஷன் பசங்களுக்கு ஆதிதான் அப்பன்னு சொல்லி கேட்டதும் எனக்கு மறுபடியும் நம்பிக்கை வந்துருச்சுப்பா. என்ன பாரதி, பாட்டி சொன்னதை கேட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க இத்தனை பேர் ஆசைப்படுறப்போ நீங்க மட்டும் ஏன் பாரதி இப்படி இருக்கீங்க? பாட்டி, நீங்க பாரதி மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எந்த ரத்த சொந்தமும் இல்லாம பாரதியோட இந்த நிலைமையிலையும் நீங்களும் உங்க மருமக லட்சுமி அம்மாவும் பாரதி கூட இருக்கிறது அவங்களோட பெரிய பலம் பாட்டி. பாரதி, நான் உன்னை மருமகளா நினைச்ச காலம் போய் உன்னை என் மகளா தான் நான் பாக்குறேன். அத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரவணன் தம்பி, பாட்டி, லக்ஷ்மி, மனோ எல்லாரும் உன் கூட இருக்கிறத பாக்கும்போது நீ எவ்வளவு நல்லவன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ பத்திரமாத்து தங்கம். அதனாலதான் சம்மந்தமே இல்லாத இத்தனை பேரும் உன் கூட சம்பந்தப்பட்டு நிக்கிறோம். யார் பண்ண சூழ்ச்சியோ தெரியல. ஆதி உன் மேல கோவப்பட்டு உன்னை தண்டிக்கிறத நினைச்சு பழசையெல்லாம் மறந்து அவன் வாழ்க்கைய அவன் பாழாக்கிக்கிட்டான். அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சப்ப நீ அவன் மேல வச்சிருந்த உண்மையான காதல் தான் அவனை திரும்பவும் இங்க வர வச்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு ஆதி கூடவே உன்னை ஒரே வீட்டுல இருக்க வச்சதும் அந்த விதிதான். இவ்வளவு நடந்தும் ஆதி பக்கத்திலேயே நீ இருந்தும் ஆதியே உன் புருஷன் நீ சொல்லாம இருக்கிறது எங்களால தாங்கிக்க முடியல. எவ்வளவு ஒருத்தி ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவ கூட ஆதி சேர்ந்துடக்கூடாது. நீயும் ஆதியும் உங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் சரவணன் தம்பி சொன்ன மாதிரி நானும் நடந்துகிட்டேன். நீங்க எல்லாருமே இவ்ளோ அக்கறையா எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. எனக்கும் என் புருஷன் குழந்தைங்களோட ஒன்னா வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? ஆதி எந்த சூழ்நிலையில என்னை விட்டுட்டு போனார்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என் மேல இருந்த கோவத்துல என் கூட வாழ்ந்த வாழ்க்கைய அவரோட அறிவுல எங்கேயும் இருக்க கூடாதுன்னு அழிச்சிட்டு என்னை விட்டு போனாரு. அதனால நான் தான் உங்க பொண்டாட்டின்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இப்ப இருக்கிற இந்த பாரதிய புடிச்சு போய் அவர் என் கூட வாழணும்னு வந்தார்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மறுபடியும் ஞாபகம் வந்து அவர் என்னை வெறுத்துட்டு போற அந்த கசப்பான நிமிஷத்தை